வணக்கம் வணக்கம் வணக்கம். அதாவது நம்ம அருணாச்சல் பிரதேஷ் இருக்கு இல்லையா, நம்ம சின்ன வயசுலேருந்தே அருணாச்சல் பிரதேஷ் அப்படின்னா அது ஒரு இந்தியாவுடைய ஸ்டேட் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அது இல்லையா, அருணாச்சல் பிரதேஷ் இந்தியாவின் ஒரு பாகமே இல்லையா, அது சைனாவை சேர்ந்ததும், அது சைனாவுக்கு சொந்தமாக. அதுக்கு ஒரு பெரிய ஒரு சம்பவமும் நடந்திருக்குது. அதாவது இந்தியாவை சேர்ந்த, அதாவது அருணாச்சல் பிரதேசை சேர்ந்த, அருணாச்சல் பிரதேசில் பிறந்த பிரேமா வன்டாக் இவங்க அருணாச்சல் பிரதேசில் பிறந்தவங்க. லண்டனில் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு 14 வருஷமாக லண்டனில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஜப்பானுக்கு போனோம் அப்படின்னு முடிவு பண்ணி நேராக லண்டன்லேருந்து சைனா வழி ஜப்பானுக்கு போகிறதுக்காக வந்திருக்கிறாங்க ஃப்ளைட்டில். ஸோ அவங்க சைனாவில் இறங்கி இருக்கிறாங்க. சைனாவில் இறங்கினதும் பாஸ்போர்ட்லாம் எல்லாரும் செக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சைனா ஏர்போர்ட்டில் இந்த பிரேமா வாங்டாக் அவங்களுடைய பாஸ்போர்ட்டை பார்க்கும்போது அதில் அருணாச்சல் பிரதேஷில் இவங்க பிறந்ததாக எழுதியிருக்கு. உடனே ஏமா நீ அருணாச்சல் பிரதேஷில் பிறந்திருக்கிற, ஆனால் இந்தியன் பாஸ்போர்ட்டை வச்சிருக்கிறியா, என்ன 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 நடக்குது? இது அருணாச்சல் பிரதேஷ் சைனாவுடைய பாகமாச்சே, நீ சைனா பாஸ்போர்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கணும் அப்படின்னு அந்த பொண்ணுகிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு ஒன்றும் புரியல. இல்லைங்க, அருணாச்சல் பிரதேஷ் இந்தியாவில் இருக்குதுங்க, நான் இந்தியாவில் பிறந்த பொண்ணுங்க, நீங்கள் என்னங்க என்னை சைனா பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு வர சொல்கிறீங்க? அருணாச்சல் பிரதேஷ் இந்தியாவில் தானே இருக்குது, இவங்க என்ன சைனாவில் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு அந்த பொண்ணுக்கு ஒன்றும் புரியாமல் ஆச்சரியமாக அங்கே இருந்திருக்குது. அந்த ஏர்போர்ட் அஃபீஷியல்ஸ்லாம் இல்லைம்மா, நீ தப்பான பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கிற, அருணாச்சல் பிரதேஷில் பிறந்திருந்தேன்னா நீ சைனா பாஸ்போர்ட்டு தான் எடுக்கணும், சைனா பாஸ்போர்ட் தான் வச்சுருக்கணும். அப்படி உனக்கு ஜப்பானுக்கு போகணும் அப்படின்னு இருந்தால் நீ சைனா பாஸ்போர்ட்டை எடுத்துகிட்டு போ, இல்லைன்னா உன்னால் போக முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 18 மணி நேரம் அந்த பொண்ணை அந்த ஏர்போர்ட்லேயே வச்சு அவஸ்தைப்படுத்தி, அதுவும் சாப்பாடு கொடுக்காம, டாய்லெட் போக விடாமல் 18 மணி நேரம் அங்கே அந்த பொண்ணை இவனுங்க சைனாவில் அவஸ்தை பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயம் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கு தெரிஞ்சு அவங்க அதுக்கப்புறம் பேசி நிறைய பேச வேண்டியிருந்திருக்கு, நிறைய கன்வின்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க சைனாக்காரங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இது லாஸ்ட் டைம் அருணாச்சல் பிரதேஷ் சைனாவுடைய பாகம், அந்த இடத்துடைய பேர் ஜான்னான். நீங்கள் தான் அருணாச்சல் பிரதேஷ்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அது சைனாவுடைய பாகம் தான். அதனால் இனிமே அருணாச்சல் பிரதேஷ்லேருந்து யாராவது வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு வந்தீங்கன்னா சைனா பாஸ்போர்ட்டை எடுத்துகிட்டு வாங்க, இந்தியா பாஸ்போர்ட்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது, இதுதான் லாஸ்ட் வார்னிங் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணை அனுப்பிச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ராகுல் காந்தி சொல்லிக்கிட்டு இருந்தார், நம்ம அருணாச்சல் பிரதேஷில் எவ்வளவோ ஏக்கர் கணக்கில் இடத்த சைனாக்காரங்க ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்காங்க, இதை பற்றி மோடி எதுவும் கேட்க மாட்டாரு, இப்படியே விட்டால் அருணாச்சல் பிரதேஷ் நம்ம கையில் இருக்காது அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லியிருந்தார். இதை ஒரு பிஜேபி எம்பி கூட ஒரு தடவை பார்லிமெண்ட்டில் சொல்லியிருந்தார். ஆனால் அதுக்கு ராகுல் காந்தி தேச துரோகி இந்த மாதிரிலாம் சொல்கிறாரு, இந்தியாவிலேருந்து அருணாச்சல் பிரதேஷ்லேருந்து ஒரு அடி கூட யாரும் எடுத்துகிட்டு போகல, அதெல்லாம் அவர் சும்மா சொல்கிறாரு அப்படின்லாம் ராகுல் காந்தி மேலேயே பழிய போட்டாங்க. ஆனால் இப்போது இந்தியாவிலிருந்து போன ஒரு பொண்ணுக்கு அருணாச்சல் பிரதேஷ் ஜான்னான் அப்படின்ற சைனாவின் பாகம், அதனால அருணாச்சல் பிரதேஷில் இருக்கிறவங்களாம் இனிமேல் சைனா பாஸ்போர்ட்டை தான் வச்சுக்கணும் அப்படின்னு சைனாக்காரன் சொல்கிறான். இந்த வேர்ல்ட் இஸ் ஷ்ரிங்கிங் அப்படின்னு சின்ன வயசில் ஒரு பாடம் ஒன்று படித்தேன். அதாவது எப்படி இந்த மீடியா அப்புறம் விமானங்கள்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் உலகம் எப்படி இன்னொரு நாட்டுடன் ரொம்ப ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியுது, ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு எப்படி ஈஸியாக பயணம் செய்ய முடியுது, அங்கேருந்து மெசேஜை நம்மளால் ஈஸியாக எப்படி பெற்றுக்கொள்ள முடியுது அப்படின்ற மாதிரி அந்த பாடத்தில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் அந்த வேர்ல்டு இஸ் ஷ்ரிங்கிங் அப்படின்னு அந்த பாடம் இருக்கும். ஆனால் நம்ம மோடிஜி வந்ததுக்கப்புறம் இந்தியா இஸ் ஷ்ரிங்கிங் அப்படின்னு தான் சொல்லணும். அது டெக்னாலஜி வளர்ந்ததுனால கிடையாது, நம்ம மோடி பேசுகிறதுக்கு பயந்ததுனால, பயப்படுறதுனால. நம்ம தெனாலி படத்தில் கமலஹாசன் சொல்லுவார் இல்லையா, அதை பார்த்தா பயம், இதை பார்த்தா பயம் அப்படின்ற மாதிரி ஒரு எதை பார்த்தாலும் பயம், ட்ரம்ப்பை பார்த்தா பயம், சைனாக்காரனை பார்த்தா பயம், அப்படி பயந்து எதுவும் பேசாமல் இந்தியா இப்படி சுருங்கி போய்கிட்டு இருக்குது. அவனுக்கு தேவையான இடத்த அவன் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறான். சாதாரணமாக நம்ம ஜியை எதிர்த்து அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு நமக்குலாம் தெரியும் இல்லையா. என்ன பண்ணுவார் அவர் நல்லா வாயை அழுத்தி மூடிக்கிட்டு எதுவும் பேசாமல் இருந்திருக்கிறார். இந்தியா எவ்வளோ பெரிய நாடு, அந்த நாட்டில் இருந்து ஒரு 60 கிலோமீட்டர் சைனாக்காரன் எடுத்துகிட்டு போயிட்டான். நான் பேசணுமா? அதெல்லாம் பேசுகிறது தான் என் வேலையா? எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது, எவ்வளோ நாட்டுக்கு போக வேண்டியிருக்கு, நம்ம நாட்டு மக்களுக்காக இன்னும் எவ்வளோ கான்ட்ராக்ட் அதானிக்கும் அம்பானிக்கெல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கு. இந்த ஒரு 60 கிலோமீட்டர் சைனாக்காரன் எடுத்துகிட்டு போயிட்டான், நான் பேசணுமா அப்படின்னு நம்ம ஜி சாதாரணமாக ரியாக்ட் பண்ணுற மாதிரி பேசாமவே இருக்கார். நான் ஏதாவது சொன்னால் தானே நீ திருப்பி எனக்கு கேள்வி கேட்பேன், திருப்பி ஏதாவது சொல்லுவேன். நான் பேச மாட்டேனே, நான் விஸ்வகுரு. நான் இந்த மாதிரி சாதாரண சைனாக்காரங்கிட்ட அமெரிக்காக்காரங்கிட்டலாம் நான் ஏன் பேசணும்? நீ சின்னதாக ஒரு இடம், இன்னும் ஒரு 60 கிலோமீட்டர் எடுத்துகிட்டு போ, என்கிட்ட எவ்வளோ இடம் இருக்குது, அதானி அம்பானிக்கெலாம் நான் ₹1 ஏக்கர் கணக்கில் இடம் கொடுக்குறேன். நீ என்னமோ ஒரு 60 கிலோமீட்டர் எடுத்துகிட்டு போயிட்டேன்னா அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, நான் எதுவும் பேச மாட்டேன் அப்படின்னு நம்ம ஜி இன்னும் இந்த விஷயத்தில் எதுவுமே பேசாமல் தான் இருக்கார்.
இந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம நரேந்திர மோடி வந்து ஏதாவது பேசுவார் அப்படின்னு எதிர்பார்க்கறது வந்து நம்மளுடைய முட்டாள்தனம் அப்படின்னு தான் சொல்லணும். அவர் அதெல்லாம் எதுவும் பேச மாட்டார். அவர்கிட்ட எதுவும் எதிர்பார்க்க முடியாது. அவர் வந்து வேற பெரிய என்னென்னமோ வேலை இருக்கு அவருக்கு, என்னென்ன செய்ய வேண்டியிருக்கு. அவர் வந்து ஒரு என்ன சொல்லியிருக்காரு, கடவுள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது அருணாச்சல் பிரதேஷ்லேருந்து ஒரு இடத்த அவன் எடுத்துகிட்டு போகிறான்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் இடத்த அவன் எடுத்துகிட்டு போகிறான்னு வச்சுக்கோங்க, இவர் நினச்சாருன்னா அது அப்படியே திருப்பி வளரும். அந்த இடம்லாம் அப்படியே வளரும், பெருசாகும். அதனால் வந்து நீங்கள் எல்லாம் கவலைப்படாதீங்க. நம்ம வந்து விஸ்வகுரு. அவர் வந்து என்ன செஞ்சாலும் அது நம்ம நாட்டுக்காக செய்கிறதா தான் இருக்கும். அது சைனாக்காரனுக்கோ அமெரிக்காக்காரனுக்கோ நன்மை செய்கிறதுக்காக இல்லை, நம்ம நாட்டுக்காக தான் அவர் உழைக்கிறாரு, நம்ம நாட்டுக்காக தான் எல்லாமே செய்கிறார். அவர் சைலண்ட்டாக இருந்தார்னா அதுலேயும் ஒரு விஷயம் அடங்கி இருக்குது. அவர் வந்து ஒரு சைலண்ட் கில்லர் அப்படின்லாம் நம்ம பக்தர்கள் இந்த ஒரு விஷயத்துக்கு முட்டு கொடுக்க வந்துடுவீங்க. வாங்க, எனக்கு சத்தியமாக புரியல ஏன் இன்னும் இவர் பேசாமல் இருக்காரு அப்படின்றது எனக்கு சத்தியமாக புரியல. எனக்காவது அட்லீஸ்ட் இந்த கமெண்ட்ல வந்து புரிய வைங்க. ஏன் இவ்வளோ இடத்த எடுத்துகிட்டு போகிறாங்களே, இந்தியாவிலேருந்து போன ஒரு பொண்ணுக்கமா நீ வந்து இந்தியாவை சேர்ந்த பொண்ணே கிடையாது, நீ சைனாக்காரி அப்படின்னு அவன் சொல்கிறான் அப்படின்னா என்ன காரணம், என்ன நடக்குதுங்க அப்படின்றது அந்த பக்தர்களாவது எனக்கு வந்து புரிய வைங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் எல்லா விஷயமும் தெரியும். மோடி என்ன செஞ்சாலும் மற்றவங்களுக்கெல்லாம் புரியலன்னா கூட நம்ம பக்தர்களுக்கு ரொம்ப கரெக்டாக புரிஞ்சிடும். அவர் வந்து இதுக்காக செய்கிறாரு, அவர் அதுக்காக செய்கிறாரு அப்படின்னு ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறவங்க நீங்கள் தான். அதனால் நீங்களாவது எனக்கு வந்து தெளிவுபடுத்த. வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கு, சப்ஸ்கிரைபு அதையும் சேர்த்து பண்ணுங்கள். அன்புமிக்க சகோதரா சகோதரிகளே வணக்கம்.